வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 19ஆம் பாசுரம். குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தில் மேலேறி. இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य नमः. इदमिदं भूय एवास्तु भूयः. अन्नवयல் पुதுவை ஆடாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பரவரியம் இன்னிசைய பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்ல சூடி கொடுத்த சுடற் கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி கடவர்கின்னை இனி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்ல. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உம்மணாளனை எத்தனை போதும் துயிலழவொட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளையால் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய். ஓர பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோரி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லவத்தர் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகம் கோரதமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்குப் பின்னானாள் வாழியே உருளோற்று 43 வாழியே உயரங்கற்கே உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்பொழுது இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். குத்து விளக்கெரிய யானை தந்தத்தாலான கட்டில் மேல் பஞ்சு மெத்தையில் பூசூடிய நப்பின்னை மார்பில் தலை வைத்து கண்மூடி இருக்கும் கண்ணனே, நீ எங்களுடன் பேசுவாயாக. மைப்பூசிய நப்பின்னையே, உன் கணவனை எந்நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவதே இல்லை. காரணம், கன நேரம் கூட அவனை பிரிந்து இருக்கும் சக்தியை நீ இழந்து விட்டாய். இப்படி செய்வது உன் சுபாவத்திற்கு தகுதியாகுமா? இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும்.